கருப்பு உளுந்து சாதம். 1 கப்பு அரிசி எடுத்தால் அதுக்கு அரை கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. உளுந்தை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இந்த அரிசியோடு சேர்த்து ஒரு 2 தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு இந்த அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 1 கப்பு பூண்டு போட்டு ஒரு சின்ன துண்டு சுக்கு இடித்து வச்சு அதையும் போட்டு ஒரு 3/4 கப்பு தேங்காய், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் சீரகம். இப்போ 1/2 கப்பு போட்டிருக்கோம், அதுக்கு 3 கப்பு கூட 2 கப்பு தண்ணி, மொத்தம் 5 கப்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சு 5-6 விசில் வச்சு எடுத்தோம்னா உளுந்தஞ்சோறு ரெடி. மட்டன் கூட்டு. ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவிட்டு 2 உருளைக்கிழங்கு பொடியை நறுக்கி போட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை அம்மியில் தட்டினா என்ன பக்குவம் இருக்குமோ அதே மாதிரி மிக்சியில் அரைச்சி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு 5-6 சத்தம் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹோல் கரம் மசாலா போட்டு அது நல்லா வெடித்ததும் இந்த வேக வச்சுருக்கிறத எடுத்து அதில் கொட்டிட்டு ஒரு அரை கப்பு தேங்காவை 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு கொரன்னு அரைச்சி அதையும் அதில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கூட்டு பதம் வந்ததும் கருவேப்பிலை போட்டு இறக்குனா கம கமன் மட்டன் கூட்டு ரெடி.